ஜாக்கிரதை. Nothing to worry, he will come out of coma. என்ன சொல்றீங்க? ஒரு நாள் ஆகலாம் இல்ல ஒரு மாசம் ஆகலாம். கலவரத்தை தடுக்கும் விதத்தில் அந்த இடத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மேலும் தாமஸ் மேம், நான் இப்போதான் பெங்களூர் கிராஸ் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எது எங்க மேம், நீங்க சொன்ன எல்லா லொகேஷன்லயும் தேடி இருக்கேன் மேம். ஃபுல் டைம் நான் இந்த கேஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பொதுமக்களுக்கு நீ தேட வேண்டியது அங்கெங்கேயோ இல்லை. இல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய பணியை செய்ய ஏதுவாக ஓகே மேம். மேடம், நாட்டின் அனைத்து அமைச்சர்களும் இதை பற்றி இக்பால் ஸ்லீப்பர் செல் விஷயத்தை அவர்கிட்ட கேட்டா கலவரத்தை தூண்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கை என்னன்னு கேட்க போற பிரலாத்? காவல்துறை உங்க பையன் டெரரிஸ்ட்னா அக்யூஸ் சொன்னதெல்லாம் நம்பினா நாம எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? மேடம், சில நாட்களாகவே பிரச்சனையில் போய் கொண்டிருக்கும் இக்பால் கேஸில் ரிஷி ரெட்டிக்கு கண்டிஷன் பெயில் கொடுக்கப்பட்டுள்ளது. ரெஸ்கியூ ஆபரேஷனில் ஏசிபி சத்யபாமாவிற்கு சிட்டிக்கு மிக அருகில் பல காயங்களுடன் இக்பால் கிடைத்திருக்கிறார். மருத்துவமனையில் இவ்வளவு சீக்கிரம் பெயில் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான் சார். தேங்க்யூ சார். நான் உங்களை நேர்ல வந்து பாக்குறேன். ஜெயந்த் சார். நானும் ஜெயந்த். டேய், என்னாச்சுடா? நம்ம பையன் இப்ப வந்திருக்கிறதே கண்டிஷனல் பெயில்ல தான். கேஸ் மொத்தம் க்ளோஸ் ஆன மாதிரி என்னாச்சுடா அப்படின்னு கேக்குற. மிஸ்ஸிங் கேஸ்னு இது ஆரம்பிச்சது. கிட்னாப்ல இருந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் வரைக்கும் போய் தீவிரவாதின்னு முடிச்சிருக்கு. அந்த இக்பால் மட்டும் போயிட்டான்னா இது மர்டர் கேஸா கூட ஆகலாம். மர்டர் கேஸா? முதல்ல உட்காரு. இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. அங்க அவன் கண்ணை திறந்துட்டான், அப்புறம் நம்ம பையனுக்கு கிளைமேக்ஸ் தான். ஒருவேளை அவன் போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் அவன் பொலிட்டிக்கல் கரியருக்கு தி எண்ட். கொஞ்ச நாள் நம்ம பையன் வெளியே எங்கேயும் வராம பாத்துக்கோ. முக்கியமா அவன் போன்ல பேசாம பாத்துக்கோ. இந்த கேம்ஸ், ப்ரௌசிங், நத்திங் டூயிங். சரி. ஏதோ இக்பாலை எதுக்காக கொல்லணும்னு நினைக்கணும்? எதுக்கும் ரிஷிக்கும் என்ன சம்பந்தம்? ரிஷி சொன்ன இந்த விஜய் நேஹா யாரு? இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எதுவும் கிடைப்பானா? நீ இன்னும் தூங்கலையா? ரிஷி சொன்ன ஸ்டோரியில இந்த சோகால் விஜய் நேஹா கூட இன்டராக்ட் ஆனது உண்மைதான். ஸ்டோரின்னு சொல்ற, நிஜம்னு சொல்ற. whatever it is, அமர், இதெல்லாம் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஹசீன் அவனை சேவ் பண்ணியிருந்தா இக்பாலுக்கு இந்த மாதிரி நடக்காம இருந்திருக்கும். ஒரு டிபிக்கல் போலீஸ் ஆஃபீஸரா இருந்தா ஹசீனா இடத்துலயே அது முடிஞ்சு போயிருக்கும். பட் நீங்கிறதுனால இக்பால் வரைக்கும் வந்திருக்க. சத்யா, நான் ஒரு கதை எழுதினாலும் நீ ஒரு கேஸை டேக்கப் பண்ணாலும் நாம யோசிக்க வேண்டியது அதை எப்படி முடிக்கணுங்கிறத பத்தி தான். ஹேமா, மேடம் ரிஷியை காணோம். எங்க போனான்னு தெரியல. வாட்? அந்த பக்கம் தேடினீங்களா? தேடிட்டு இருக்கோம் மேம்.
என்னாச்சு? சுத்தி 5 கிலோமீட்டர்ஸ்க்கு செக் பண்ணியாச்சு மேம், எங்கேயும் இல்ல. அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ் தேடினா போதுமா? ஹேமா இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் 5 தேடு. கிலோமீட்டர்ஸ்னா என்னடா அது? உங்க டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்றாங்க? சார், இருங்க, நான் பேசுறேன். ஒன்னு பண்ணுங்க சார், உங்க டெல்லிக்காரங்க கிட்ட சொல்லுங்க 1/4 மணி நேரத்துல கூட்டிட்டு வந்துருவாங்க. சத்யா, சோ ஜோசப் ராஜோட பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே குற்றவாளியை தப்பிக்க வச்சதுக்கு அப்புறம் ஏதாவது அழுத்தம் இருக்கா? ஆமான்னு தான் தகவல் வந்திருக்கு அவரை விரும்புற வட்டாரத்துல இருந்து. ஜோசப் மை மேன், போட்டோ நல்லா வரணும். முடிஞ்சதுல வா போலாம். என்னைய இந்த ரமாகாந்த் மறுபடியும் ஃபோன் பண்றான்? அதான் அவன் கேட்ட மாதிரி ஜோசப்பையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுல்ல. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா கூட இந்த கேஸ் முடிய போறது இல்லையா சார்? இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு இக்பாலை எப்படியோ வெளியே கொண்டு வருவாங்க. சார் இது அலிகேஷன் மட்டும்தான். யூர் ரைட், பட் ஒன்ஸ் ஐம் அவுட் ஆஃப் தி கேஸ் அதுதான் உண்மையாகும். அதனால என்ன, கோமால இருக்கிறவனை தீவிரவாதின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஏன் எதுக்கு முடியாது? ஜோசப் சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு சார். சத்யா, I can just give you 3 more days. ரிஷி சொன்னதுல அக்தர் ஒருத்தர் மட்டும்தான் ரியல் சார். அவன் லொகேஷனை கூட கண்டுபிடிச்சிருக்கோம் So, சார். அதனால தான் அக்தர் கோஆர்டினேட்ஸ். அது ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. நீ அங்க போறது சேஃப் இல்ல. சார் இக்பால் கேஸ்ல இன்னொரு சான்ஸ் எடுக்கணும்னு சத்யா, we are done with this conversation. Guys, we only got 3 days. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் வெளியே எடுங்க. இட்ஸ் எ ஃபேக் ஐடி மேம், ரெக்கார்ட்ஸ்ல கூட இல்ல. இந்த விஜய் அண்டர் கவர்ல இருந்தா எதுக்கு இந்த டீடைல்ஸ் கொடுக்கணும்? டெரரிஸ்ட் லிஸ்ட்ல நேகான்ற பேர்ல இந்த பிக்சர் மேட்ச் ஆகிற ப்ரொஃபைல் எதுவுமே இல்லை. அப்படின்னா இது கூட ஃபேக் தான். விஜய் நேஹா ரிஷி கூட சாட் பண்ணும்போது ஐபி அட்ரஸை விபிஎனோட மாஸ் பண்ணி எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கு லொகேஷனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க மேம். அக்தர் யங்ஸ்டர்ஸை பிரைன் வாஷ் பண்ணி டெரர் ஆர்கனைசேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸாக்ட்லி. மஸ்ஜித் அண்ட் மദ്രസാஸ் தான் அவன் டார்கெட். அந்த பையன் பேர் என்ன? இக்பால் சார். டிஜிட்டல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், இக்பால் ஃபோன், லேப்டாப் சிஸ்டம் எல்லாமே கிளியரா இருக்கு மேடம். அக்தரை காண்டாக்ட் பண்ண மாதிரி எந்த டீடைல்ஸும் இல்ல. அக்தரை காண்டாக்ட் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இந்த அக்தரை பிடிச்சா 6 months ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். டோன்ட் மிஸ் அவர் ஆபரேஷன் அகேன்ஸ்ட் ஹிம். ராஜு, சத்யா, நீங்க இதுல தலையிடாதீங்க. சத்யா, நான் சொன்னாலும் நீ நிறுத்த போறதுல, but we are running out of time. Off the records, Akhtar coordinates. ஜாக்கிரதையா இரு. எல்லாரும் கேளுங்க சத்யபாமாவோட கதைய. புலி போல நடந்து வந்தாவதான், அவ வந்தா எதிரிக்கு கூட பயந்தா, புலி போல சீறி வருவாவதான், கருடனை போல் அவளும் தான் பறந்து வருவா. வேங்க இங்க கிளம்பியாச்சு, தந்தனானா தந்தனானே, சத்யபாமாவின் உண்மை கதைதான், தந்தனானா தந்தனானே. உள்ளவா. உன்னோட பேர் என்ன? எங்க இருந்து வந்திருக்க? வா, இவ்வளோ அவசரப்படுறியே, அதையும் கழட்டிடு. இட்ஸ் பிரைவேட் டைம். கழட்டுன்னு சொல்றேன்ல. போலே படைகளை எதிர்கொண்டு
ஏய் ஏய் யார் அடிச்சா? யாருன்னு தெரியல. பருதா போட்டிருந்தா. நீ அவளை பார்க்கலையா? என்ன போட்டு புரட்டி எடுத்துட்டா. சத்யா, இக்பாலோட ஃபைல் எங்க? அந்த ஏரியா எந்த அளவு சென்சிட்டிவ் தெரிஞ்சு எதுக்கு அங்க போன? நான் இப்ப போனேன் சார். ஏடிஎஸ்ல இருந்து கால். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத நான் உங்ககிட்ட சொன்னல. அவங்கள விட நீங்க தான் அதிகமா டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க போல. 48 hours. இன்னும் எவ்வளவு பண்ணுவ? இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்ப சொல்றேன். வண்டி ஏடியா. இக்பால் பிரிஸ்கிரிப்ஷன். மேம், பிரிஸ்கிரிப்ஷனை மாத்திட்டாங்க. இதோ உங்கள் பார்வைக்கு. ஓகே, தட்ஸ் தேங்க்ஸ். ஓகே. காதலியுடனான புகைப்படங்கள் வெளியிடுவதில் மிகவும் பதட்டத்துடன் காணப்பட்டார். ஃபோன். எண்ணற்ற செய்தியாளர்கள் சுற்றி வளைத்து கேள்வி கேட்ட பின் அவர் அங்கிருந்து விரைவாக சென்று விட்டார். யாரு? வாட்டர் சார். வேண்டாப்பா. ஹலோ திவ்யா. ரிஷி, என்ன இதெல்லாம்? எதுக்கு நீ ஓடி போன? இப்போ எங்க இருக்கேன்னு சொல்லு. திவ்யா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. என்ன கேட்கணும்? நேஹா விஜய் டெரர் அட்டாக். இக்பால் மேல எதுக்கு ஒரு விஜய் மட்டும் புடிச்சிட்டா இல்ல உண்மையும் தெரிஞ்சிடும். இப்போ அவன் லைஃப் ரிஸ்க்ல இருக்கு. அவனுக்கு ஏதாவது ஆச்சுனா I will never forgive you. போலீஸ் போலீஸ். திவ்யா, நான் உன்கிட்ட பேசுறது வேற யாரா தெரியுமா? போலீஸ் 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 போலீஸ். இவன் எங்க இருக்கான்? மேல இருக்காரு மேடம். ஹலோ திவ்யா. திவ்யா. சத்யா. மேம், இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி தன்னோட போன்லயே க்ளோன் பண்ணிக்க முடியும். ஃபோன். எந்த பக்கம்? இந்த பக்கம் மேடம். இந்த ரூம் தான். மேடம், ரிஷி மறுபடியும் தப்பிச்சிட்டான். நமக்கு வேண்டியது அதுதானே. இப்போ எங்க போவான்னு தெரியும். இக்பாலுக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ என்ன சொன்னாலும் ஜஸ்டிஃபை ஆகாது ரிஷி. நீ கூட இப்படி பேசுற. திவ்யா, நீ தான் முதல்ல என்ன நம்பி இருக்கணும். என்ன நம்ப சொல்ற? இக்பால் நீயும் நானும் சேர்ந்து இருக்கிறத ஒத்துக்கிட்டான். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? அது இருக்கட்டும் ரிஷி, இப்ப நீ சொன்ன இந்த ஸ்டோரியில ஒருத்தரையாவது நேர்ல பாத்தியா? அந்த சிரிஞ்ச். திவ்யா, நான் ஒருத்தனை பார்த்தேன். ஓல் சிட்டில அவன் தான் எனக்கு சிரிஞ்சு கொடுத்தான். அவனை பிடிச்சா என்ன நம்ப திவ்யா. இந்த ஒரு தடவை, ஒன் லாஸ்ட் சான்ஸ் ப்ளீஸ். இக்பாலோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். கண்ணா, அந்த ரிஷி கிடைச்சானா? அவன் கிடைக்கல ஐயா. கண்ணா, வந்து டீ குடிச்சிட்டு போமா. சோட்டு,
டீ தூள் வாங்கிட்டு வா. அவருக்கு எவ்வளவு கொடுமை நடந்திருக்கு பாருப்பா. சின்ன குழந்தை அவன். எல்லாரும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்கம்மா. ஹசீனா எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா. ஏசிபி விஜய். என்ன பண்றதுனே தெரியல. இவர் யாரு? என் தங்கச்சி ஹஸ்பண்ட் ரியாஸ். இவன் பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. இவர் எங்க இருக்காரு? இஸ்தான்புல். அவன் இங்க வந்து 3 நாள் தான் ஆகுது. இவரை பத்தி நீங்க இது வரைக்கும் சொன்னதே இல்ல. அது அப்ப எப்பயோ அவன் ஹசீனாக்கு ஜாப் பார்க்குறேன்னு சொன்னான். ஆனா அது எதுவுமே நடக்கலடா கண்ணு. அதை விடு. என்ன நடந்துச்சு? ரியாஸ் இஸ்தான்புல்ல லேண்ட் ஆன அன்னைக்கு தான் இக்பால் காணாம போயிருக்கான். மேடம், ரியாஸ் லொகேஷன் கிடைச்சிச்சு. பிரகலாத் சார் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். பிரஹலாத் மேம், நம்ம கார் வேண்டாம். சார் இன்சூரன்ஸ்க்கு 500 ரூபாய் ஃபைன் போட்டா எப்படி சார்? எதுவும் பேசாம கட்டு. நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டேன். ஒரு நிமிஷம் இரு. யாரா நீங்களா? என்னையா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? விஜய், இக்பால் எதுக்கு கொல்லணும்னு நினைச்ச? விஜயா? சார், என்னோட பேரு ரியாஸ். இக்பாலை நான் எதுக்காக கொலை பண்ண நினைக்கணும்? அப்போ இது என்ன? பேரு விஜய்னு இருக்கு, ஆனா சத்தியமா சொல்றேன் என் பேர் விஜய்லாம் இல்ல. கத்தாத, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, புரியுதா? ठीक है, तू विजय नहीं रियाज है. விஜய் பேர்ல எதுக்கு ரிஷியை ட்ராப் பண்ண? ரிஷியா? யார் அந்த ரிஷி? மேடம், இஸ்தான்புல்ல நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற லேபர்ஸ் நான் அங்க வேலைக்கு கூட்டிட்டு போறேன். அப்போ இக்பால், ஹசீனா. மேடம், நான் ஒரு என்ஆர்ஐ, புரியுதா? என் பொண்ணு கல்யாணத்துக்காக ஊருக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எம்எம்சி கிட்ட பேசுங்க. என்னடா பேசுறது? உன் பாஸ்போர்ட்டை கொடு. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறீங்க. அப்படிதான்டா பேசுவோம். என்னோட லாயரை கூப்பிடுங்க. என்ன லாயரியா நீ? இவ்வளோ லேட் பண்ணிட்ட? அட வந்துட்டேன்ல, வா போலாம். விஜய் ரியாஸா மாறும்போது நேஹா கூட வேற பர்சனா இருக்கலாம்ல. எனக்கு இந்த பொண்ணு டிஃபரண்ட் லுக்ஸ் அண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல வேணும். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அனுப்புங்க. நோ நீட் மேம். நேஹா கிடைச்சிட்டா. இது அவளோட ஆதார் கார்டு அண்ட் லைவ் ஃபுட்டேஜ். ஆனா மாயான்ற பேர்ல விஜயவாடாக்கு புக் டிக்கெட் பண்ணிருக்கா. பஸ் இந்த டைம் இப்போதான். பாரு ஹேமா, மேடம், அங்க விஜயவாடா பஸ். தேர். பிரஹலாத், ஏன் நின்னுட்ட? கோ. பிரஹலாத், போ. என்ன பண்றீங்க மேம்? மேடம், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒரு மியூசிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இக்பால் யாரு? விஜய் யாரு? நீங்க யாரு? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மேம்? மாயா, நேஹா, நீ விஜயவாடாக்கு எதுக்கு போற? அங்க கூட மியூசிக் ஷாப் இருக்கா? மேடம், இது நேஹா இல்ல, மாயா. அவங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். இந்த இடத்துல தான் எனக்கு கொடுத்தான் திவ்யா. ஓகே. ப்ரௌன் கவர்ல சிரஞ்சன் வீஸ் இருந்தது. ஏதாவது பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்பை செக் பண்ணலாமா? எஸ். திவ்யா, பெண்ணும் பேப்பரும் இருந்தா என்னால அவனை வரைஞ்சு காட்ட முடியும். Guys, we just have one day. Hema, any updates? மேடம், மாயா சொன்ன மியூசிக் ஷாப் டீடைல்ஸ் எல்லாமே ஃபேக் தான். நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். Good. Don't lose her. ஓகே மேடம். Proxy. மேம், ரிஷி and திவ்யா சிரஞ்ச் கொடுத்தவன தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Keep a close track on them. ஓகே மேம். பிரஹலாத், ரியாஸ் உங்க முன்னாடி தான் இருக்கான். ரெட் ஷர்ட். Got him, Proxy.
அண்ணன் இவர் இங்க வேலை பார்த்திருக்காரா? இல்ல. எல்லாரும் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இவர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? டெலிவரி பண்றான். ஸ்ட்ரைட்டா போய் ரேட் எடுத்தா அவன் வீடு வந்துரும். தேங்க் யூ. பிரஹ்லாத், மேடம், ரியாஸ் பால்நகர் இண்டஸ்ட்ரியல் ஏரியால யாரு கூட பேசிட்டு இருக்கான். keep an eye on him. மேடம், ஃபைல் அவனுக்கு போறான். மேடம், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? மாயாவை ஃபாலோ பண்றேன். ஹலோ, நீ ரியாஸை பார்த்துக்கோ. I'll call you back. மேடம், மேடம். ச்சே. சார், இவர அப்பா யாரு? யாருங்க? உங்களுக்கு யார் வேணும்? சிரிஞ்ச் எதுக்கு கொடுத்தீங்க? அதை யார் கொடுக்க சொன்னாங்க? உங்களை மாதிரி மாஸ்க் போட்டிருந்தான். பணம் கொடுத்து டெலிவரி பண்ண சொன்னா கொடுத்துட்டேன். எதுவும் இல்லை. நாங்க டிண்டர்ல தான் பழக்கமானோம். அதுக்கப்புறம் ரிஷி கேம்ல பார்த்ததுக்கப்புறம் எங்க 2 பேத்துக்கும் நிறைய காமன் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு. ஆனா பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ணா மக்கள் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு இந்த இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்னா தப்பா நினைக்க மாட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, கஸ்டமர் கேர் அவ்வளோதான். சார், சத்யா மேடம் ரெசார்ட்டுக்கு. நான் வந்துட்டேன் சார். மேடம் நீங்களா? உங்க சாரை நான் பார்த்துட்டேன். ரியாஸ் விஷயம் என்னன்னு நீ பாரு.